கண்கள்ல வந்து தூசி விழுந்த உடனே தேய்க்க கூடாது. நாம கைகளை வச்சு தேய்க்கிறதுக்கு பதிலா நம்ம கண்களை பிளிங்க் பண்ணணும். கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இப்படி இமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, வேகமா இமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தூசி எங்க இருந்தாலும் அது அப்படியே கீழே தள்ளப்படும். இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப இந்த மாதிரி சமயத்துல உபயோகமா இருக்கும். அது வந்து மத்தவங்க யூஸ் பண்ணலாம், தூசி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க. பட் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் ஹெல்ட் மிரர்னு சொல்லக்கூடிய மிரர் வச்சுக்கிட்டு பொறுமையா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்கள்ல எங்க தூசி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த இயர்பட்டோட டிப் காட்டனை வந்து சுத்தமான தண்ணியில நனைச்சிட்டு ஒரு கையில வந்து கண்களை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு கைகளால ரோலிங் மோஷன் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த தூசு இந்த இயர்பட்ல ஒட்டிக்கும். இன்னொரு டெக்னிக் இருக்குது. மேல் இமைய கீழே தள்ளிக்கிட்டு இந்த பக்கமா இந்த பக்கமா அப்புறம் நல்லா இமைக்கணும். அப்படி இமைக்கும் போது என்ன ஆகும்னா எந்த பக்கம் அந்த புழுதி தூசு இருந்தாலும் அது நம்ம கண்களோட கீழ் பகுதிக்கு வந்துடும். சோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணீரால கண்களை நல்லா கழுவிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும்.